வணக்கம் மக்களே. நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை சந்திச்சிருப்போம். அவங்க ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆரம்பத்தில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, ரொம்ப கேரிங்காக பேசுவாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா இவங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷங்க நம்ம வாழ்க்கையில் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு கூட தோணும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அவங்க கிட்ட பேசினதுக்கப்புறம் ஒரு கில்ட் வரும். அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கே ஒரு பயம் வரும். அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஒரு டெசிஷன் எடுக்கவே தயக்கம் வரும். அப்போ தான் நமக்குள்ளே ஒரு சந்தேகம் கிளம்பும். இவர் உண்மையாகவே நமக்கு நல்லது தான் பண்ணுறாரா, இல்லை என்ன அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு டவுட் வரும். இதுதான் மேனிப்புலேஷனோட ஒரு டேஞ்சரஸ் பார்ட். பெரும்பாலான மக்கள் மேனிப்புலேஷனை சினிமாவில் காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வில்லன் மாதிரி பேசுவாங்க, ஃபேஸில் கெட்ட இன்டென்ஷன் தெரியும் அப்படின்ட்டு என்னென்னவோ விதவிதமாக நினச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் மேனிப்புலேஷன் அப்படின்றது படத்தில் காட்டுற மாதிரி வேலை செய்யாது. உண்மையான மேனிப்புலேட்டர்ஸ் பெரும்பாலும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. அதனால தான் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஒரு விஷயம் நல்லா கவனித்து பாருங்கள். ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு மனுஷன் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாரு, இல்லை சாய்ஸ் கொடுப்பாரு. மேனிப்புலேட்டர் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பார். வெளியிலேருந்து பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனால் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ விரும்பினா பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கில்ட் கிரியேட் பண்ண ஆரம்பித்தா அது சாய்ஸ் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ். நான் சொல்கிறது சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ பண்ணுறது உன் இஷ்டம் அப்படின்ட்டு ஒரு கில்ட்னஸ் கலந்த ஒரு சாய்ஸ் கொடுக்கறது அப்படின்றது தான் இன்ஃப்ளூயன்ஸ். மேனிப்புலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுற பிக்கஸ்ட் வெப்பன் என்ன தெரியுமா? ஃபோர்ஸ் கிடையாது, இமோஷன். ஏன்னா ஒரு மனுஷனை சைக்காலஜிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதை விட எமோஷ்னலாக ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால தான் சில பேர் டைரெக்டாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நான் உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ மாறிட்ட, நீ இப்படியும் பண்ணலாமா அப்படின்ட்டு இமோஷனலாக இந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. வெளியிலேருந்து பார்த்தா அது கன்சர்ன் மாதிரி தெரியும், ஆனால் அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு கில்ட்டாக தான் ஃபீல் ஆகும். இதுதான் ஒரு முக்கியமான க்ளூ. ஒரு ஜென்யூன் பர்சன் கிட்ட பேசினதுக்கப்புறம் கிளாரிட்டி வரும். இதே ஒரு மேனிப்புலேட்டர் கிட்ட பேசினதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தப்பா, இல்லை அவங்க தப்பா, இல்லை சிச்சுவேஷன் தான் என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கூட உங்களுக்கு கிடைக்காது. கன்ஃபியூஷன்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா மேனிப்புலேஷனோட கோல் உண்மையாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது, உங்கள் எமோஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மட்டும்தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, மேனிப்புலேட்டர்ஸ் பெரும்பாலும் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவாய்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னா அது அவங்களால நடந்ததை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக சிச்சுவேஷனை ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கான்வர்சேஷன் முடியும் போது மிஸ்டேக் அவங்களோட தான் இருந்தாலும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது நீங்களாக தான் இருப்பீங்க. இதுதான் மேனிப்புலேஷனோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க ஆர்கியூமெண்ட்டை வின் பண்ண முயற்சி பண்ணவே மாட்டாங்க, ரியாலிட்டியை ரீரைட் பண்ண தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் மக்களே, இங்கே தான் ஸ்டோரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட் ஆக போகுது. ஏன்னா எல்லா மேனிப்புலேட்டர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் கில்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் பயத்தை யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் அஃபெக்ஷனை கூட டூல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் மேனிப்புலேஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் சில டீப்பர் சயின்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம செக்ஷன் 2ல் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க செக்ஷன் 2க்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். செக்ஷன் 2, மேனிப்புலேட்டர்ஸ் விட்டுட்டு போகிற ஹிடன் சைன்ஸ். இப்போ வரைக்கும் மேனிப்புலேஷன் அப்படின்றது ஃபோர்ஸ் கிடையாது, இமோஷனலாக வேலை செய்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஆனால் ரியல் லைஃப்பில் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் ப்ராக்டிக்கலான சில விஷயங்களை கவனிக்கணும். ஏன்னா மேனிப்புலேட்டர் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் பார்த்தா ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அவங்க க்ரியேட் பண்ணுற பேட்டர்னை தான் கவனிக்கணும். ஒரு ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ரிலேஷன்ஷிப் அல்லது ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்அக்ரிமெண்ட் வரலாம், ஆர்கியூமெண்ட்ஸ் கூட வரலாம், ஏன் டிஃப்ரென்ஸ் கூட இருக்கலாம். அது நார்மல் தான். ஆனால் மேனிப்புலேஷன் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸ்லோலி உங்களோட கான்ஃபிடென்ஸ் குறைய ஆரம்பிக்கும். முன்னாடி ஈஸியாக எடுத்த டெசிஷன் கூட டிஃபிகல்ட்டாக தோண ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் டெசிஷன் எடுக்கிறது கூட அப்ரூவல் வாங்குகிற சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா மேனிப்புலேட்டரோட கோல் நீங்கள் இண்டிபெண்ட்டாக யோசிக்கிறத ரெடியூஸ் பண்ணுறது தான். இதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு காமன் மெத்தட் என்னன்னு தெரியுமா? அதை கேட்டால் நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. ரியாலிட்டியே டவுட் பண்ண வைக்கிறது தான். ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், நீங்கள் அதை கிளியராக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அவங்க ரிப்பீட்டடாக அது நடக்கவே இல்லை, நீங்கள் தான் தவறாக புரிஞ்சிருக்கீங்க ஆர் நீங்கள் ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்னொரு ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, மேனிப்புலேட்டர்ஸ் கன்சிஸ்டன்சியை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் ரொம்ப அஃபெக்ஷன் காட்டுவாங்க, அடுத்த நாள் கம்ப்ளீட்டாக டிஸ்டன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் அப்ரிஷியேஷன் கொடுப்பாங்க, அடுத்த நாள் உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அன்பிரடிக்டபிள் பிஹேவியர் காரணத்தால் அவங்களோட அப்ரூவல் கிடைக்கணும்னு மனிதர்கள் இன்னும் அதிகமாக முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க.
அதாவது அவங்களோட வேலிடேஷன் கிடைக்கணும்னு, அட்டென்ஷன் கிடைக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. இதே பிரின்சிபல் தான் கேம்லிங் சிஸ்டம்ஸ்லையும் கூட வேலை செய்யுது. ரிவார்டு எப்போ வரும்னு தெரியாமல் மனிதர்கள் இன்னும் அதிகமாக அட்டாச் ஆகுறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் மேனிப்புலேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியான வே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறத அனலைஸ் பண்ணுறது கிடையாது. அவங்களோட ப்ரெசன்ஸை உங்களோட எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படின்றத கவனிக்கிறதுல தான் இருக்குது. அவங்களோட கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாரிட்டி வருதா இல்லை கன்ஃபியூஷன் வருதா, கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா, ஃப்ரீடமாக ஃபீல் ஆகுதா இல்லை கில்ட்டாக ஃபீல் ஆகுதா அப்படின்றத ஜென்யூன் மக்களோட கம்பேர் பண்ணி நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா ஜென்யூன் பீப்புள் உங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ண மாட்டாங்க. அவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. மேனிப்புலேட்டர்ஸ் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நடிப்பாங்களே தவிர உங்களை புரிய வைக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆனால் அல்டிமேட் கோல் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் மற்றும் கண்ட்ரோல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ யாரு கூட பழகினாலும் அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்க கூட எப்படி பேசுகிறாங்க, மேனிப்புலேட்டிவாக பேசுகிறாங்களா இல்லை ஆசை வார்த்தைகளை காட்டி சும்மா ஜஸ்ட் ஃபார் த டைம் மட்டும் உங்களை அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக அப்படி பேசுகிறாங்களா அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எமோஷனல் ட்ராமாவில் போய் சிக்கிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மேனிப்புலேட்டர்ஸ் ரொம்ப டேஞ்சரஸா இல்லை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல், ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை கேரு, லவ், கன்சர்ன்னு கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் ரொம்ப டேஞ்சரஸா அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பெட்டர் ஃபினான்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் டேக் கேர், சியர்ஸ்.